அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் சனி பகவான் அவர்களால் நமக்கு பிடிக்கும் சனியின் வகைகள் மற்றும் அதனால் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் சனி பகவான் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருகிறார். அவரின் வகைகளாக முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி. நிறைய பெயர்கள் சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம். ஏழரை சனி பிடித்ததென்றால் பெரும் பிரச்சனைகள் என்று. உண்மையில் ஏழரை சனி ஒருவருடைய மரணம் வரைக்கும் இருக்கும். மொத்த வாழ்நாளில் 4 முறை ஏழரை சனி பிடிக்கும். துல்லியமாக சொல்ல போனால் ஏழரை சனி அதாவது மொத்த ஆயுட்காலம் என்பது மொத்தம் 120 ஆண்டுகள் ஆகும். இதுவும் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய முக்கிய சனி ஆகும். மேலும் இந்த ஜென்மத்து சனியில் பிறந்தவர்கள் பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு 60 வயது ஆகும்போது மொத்தமாக உள்ள இந்த 3வது சுற்றை கடந்து விடுவார்கள். கடந்துவிட்ட நபர்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே தப்பிப்பார்கள். அதில் சில பேர் நிச்சயம் மரணம் அடைந்து விடுவார்கள். ஆனால் சில பேருக்கு இதில் நீண்ட ஆயுள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஜென்மத்து சனியில் உண்டு. அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது சனியின் வகையானது மங்கு சனி. மங்கு சனி என்பது எதுவாக தொல்லை தரக்கூடிய தலைவலியாகும். உண்மையில் சொல்லப்போனால் இந்த மங்கு சனியானது இளம் தலைமுறையினருக்கு பருவத்தில் ஆட்டி படைக்கும் ஒரு பெரும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் இருக்கும். அந்த வாழ்நாளில் அவருடைய வாழ்வில் ஏற்றமும் இருக்காது, இரற்றமும் இருக்காது. தினசரி சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏற்படும். இப்படி ஒரு சாக்கில் வேகமாக அடித்தால் நமக்கு வலிக்குமோ அதுபோல இந்த சனியானது நமக்கு பிடிக்க வேகமாக மெதுவாக சாட்டை அடித்துக்கொண்டு மெதுவாக இந்த பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே நம்மை மாட்டிக்கொள்ள வைத்துவிடும். குறிப்பாக இந்த மங்கு சனி பிடித்தவர்கள் வீட்டு பிள்ளைகள் யாராவது இருந்தால் மிகவும் பாதுகாப்புடன் பார்த்து கொள்ளுங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள். இது ஜோதிடத்தில் மெதுவான ஒரு சாட்டை அடி சுற்று என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக நம் 3வதாக கூறப்படும் சனியானது பொங்கு சனி. இந்த பொங்கு சனி என்பது அனைத்து சனிகளுக்கும் சற்று வித்தியாசமாக இருக்கும். ஏதாவது ஒரு இளைஞன் அந்த வாலிபத்தின் நடுவில் இருக்கும்போது இந்த சனியானது அவர்களை பிடித்து கொள்ளும் போது அந்த பொங்கு சனி ஏற்படும் போது சில சமயங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதில் உள்ள ஒரு உண்மையான இனிப்பான மருந்து என்றால் சனியானது உங்களை முழுவதும் விட்டு செல்லும் நினைக்கும் போது நீங்கள் கற்பனையில் கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு செல்வங்களை வழங்கும். அந்த அளவிற்கு இந்த பொங்கு சனியின் செயல்பாடுகள் அந்த வாலிபருக்கு நிச்சயம் இருக்கும். அதனால்தான் இந்த பொங்கு சனியானது ஒரு வாலிபத்தில் ஒரு இளைஞர் இருக்கும்போது அவருடைய ஆயுட்மத்தில் ஏற்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது சனியின் பெயர் தங்கு சனி. இந்த தங்கு சனியானது 60 வயதில் ஒரு மனிதருக்கு 3வது சுற்று ஏழரையாக மாறி நிற்கும். அவ்வாறு வரும் பொழுது அந்த நபரானவர் பேரன் பேத்திகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பார். இது ஒரு சாதாரண சனி போன்று தோற்றமளிக்கும். செயல்பாடுகளும் சற்று வித்தியாசமாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இறுதி சனியின் பெயர் மரண சனி. இந்த மரண சனியானது அதன் பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு மனிதனுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய சனியாகும். இந்த சனி ஒருவரின் ஆரம்பத்தில் தோன்றுவது கிடையாது. அவருடைய இறுதி வாழ்க்கையில், அதாவது இந்த சனி வரும்போது 90 வயது அந்த மனிதருக்கு ஏற்பட்டிருக்கும். சனி பொதுவாக 4வது சுற்றாக சுற்றி கொண்டு இந்த மனிதருக்கு ஏற்படும். இந்த மரண சனி ஏற்பட்டு விட்டால் அந்த மனிதர் நிச்சயம் உறுதியாக மரணம் அடைந்து விடுவார்கள். இருந்தும் பெரும்பாலும் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. ஏனெனில் அவர்கள் பூலோகத்தில் பிறந்து வாழ்ந்து தன் முழு வாழ்வையும் ஆழ்ந்து விட்டு மரணித்து மற்றவர்களுக்கு வழிவிட்டு செல்லும் வகையில் இந்த சனி அதன் செயல்பாடுகளை உறுதியாக இருக்கும். பொதுவாக நம் முன்னோர்கள் நிறைய பேர் இந்த மரண சனியில் பாதிக்கப்பட்டவர்களாக கூட இருப்பார்கள். அந்த அளவிற்கு இதன் தாக்குதல் அதிகமாக இருக்கும். மேலும் உங்கள் வீடுகளில் பெரியோர்கள் தாத்தா பாட்டி யாராவது இருந்தாலும் இந்த தனி சிதை, அதாவது இந்த தனி திசை மரண சனி திசை நடப்பதாக கூறினாள் என்றால் அவர்கள் அன்புடன் அக்கறையுடன் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நாம் அவர்களுடைய இறுதி காலத்தில் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான பணியாகும். அவர்கள் மனம் குளிரும்படி அவர்களை நன்றாக பார்த்துவிட்டு அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள்.
இவ்வாறாக பரம்பொருள் சனி பகவான் அவர்கள் ஒவ்வொரு மனிதன் ஆரம்ப காலத்தில் இருந்தும் முடிவு காலம் வரைக்கும் ஒவ்வொரு சனி பெயரில் அந்த மனிதனை ஆட்சி செய்கிறார். அதற்கு ஏற்றாற்போல் அவனின் செயல்பாடுகள் அந்த தனி மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் நிச்சயம் உறுதியாக நடக்கின்றன. எனவே இந்த தனி திசை நடக்கும் என்று முன்னரே நீங்கள் ஜோதிட நிபுணர்களை அவர்களிடம் சிறப்பாக ஆலோசித்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்து நம் மக்களுக்கு பார்த்து செய்து கொள்ள வேண்டும். மேலும் அதற்கேற்றார் போல தினசரி தங்களுடைய பணிகளை செய்து முடிக்க வேண்டும். மேலும் எந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்றாலும் அங்கு சனி பகவான் அவர்கள் இருந்தால் நிச்சயம் அவர்களை மனதார வணங்கிவிட்டு வாருங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.